நேத்து டியூஸ்டே. நேத்து காலையில தான் என் ஹஸ்பண்டோட கசின் வீட்லருந்து எங்க வீட்டுக்கு வந்தோம். நாங்க கிளம்புறப்பவே 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு. பட் கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க வர வழியில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்ததும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு, என்னோட மத்த வேலைகள்லாம் பார்த்தேன். துணி வாஷ் பண்றது, வீடு ஒதுங்க வைக்கிறது அந்த மாரி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ரீசென்ட்டா ஃபிஷ் வச்சு ஆம்லெட் பண்ற மாரி நெறைய ரெசிபீஸ் வந்து நான் YouTubeல பார்த்துருந்தேன். ஸோ இன்னைக்கு நான் வந்து அத ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ட்ட இருந்த மீன வந்து கொஞ்சமா தவா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அத இந்த மாரி உதுத்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பல்லாரி வெங்காயம் வந்து கொஞ்சம் பொடியா கட் பண்ணி கொஞ்சமா மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அது கூட கருவேப்பில, கொத்தமல்லி, கொஞ்சமா பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கலாம். ஏன்னா, நம்ம வந்து மீன் பொரிக்கிறப்பவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால கம்மியா மட்டும் சேர்த்துக்கிறேன். இதுல வந்து நான் 2 முட்டை எடுத்திருக்கேன் இன்னைக்கு. முட்டைய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க வந்து மீன வந்து இன்னுமே குட்டி குட்டியா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். எனக்கு இது புடிச்சிருந்துச்சு. அதனால நான் கொஞ்சம் பெரிய பீஸஸா தான் சேர்த்துருக்கேன். தோசை கல்ல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விட்டு ஆம்லேட் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காதுன்னா, உங்களுக்கு புடிச்ச மாரி ஏதாவது எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.